இந்த வீட்டோட லேண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ஸோ இந்த வீடு, ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம நாகர்கோவில் ரேடியோ ஸ்டேஷன், குருசடி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில், செட்டிக்குளத்துல வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, சூப்பர்பான ஒரு லக்ஸரி 3 BHK, எல்லா அம்யூனிட்டிஸுமே, கிட்டத்தட்ட 4 பாத்ரூம் இருக்கு. 3 பாத்ரூம் இல்லை, 4 பாத்ரூம், எல்லாமே அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. அண்ட் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பெரிய இன்னோவா கார் பார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கு. அண்ட் 21x16ங்கிற சைஸ்ல மிகப்பெரிய ஒரு பெட்ரூம் இருக்குங்க. கோடிக்கணக்கான ரூபாயில நம்ம போஸ்ட் பண்ணிருக்க வீட்டில் கூட 21x16ல பெட்ரூம் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கு. மிகப்பெரிய ஹாலு, இந்த இடத்துல ஒரு டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இங்கே கூட நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க, நல்ல ஸ்பேஷியஸான சூப்பரான கிச்சன். கிழக்கு பார்த்த வீடு, பக்காவான வாஸ்துல கிழக்கு பார்த்துட்டு சமைக்கிற மாதிரி கிச்சன் செட்டப்மே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 10x11 சைஸ்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம். 10x11 இதோட சைஸ், இதுவுமே சூப்பராக இருக்கு. இனி மேலே போயிட்டு நான் சொன்ன அந்த 21x16 பெட்ரூமே கையோட பார்த்துடலாம் வாங்க. ஸோ மேலேயுமே ரொம்ப ஸ்பேஷியஸான சூப்பரான ஒரு ஹால் வந்துடுது. இது வந்து 10x11ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம். அண்ட் நான் சொன்ன 21x16ங்கிற சைஸ் உள்ள பெட்ரூம் இதுதாங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. சூப்பர் ஸ்பேஷியஸான ரொம்ப 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 பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம். இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியாவை கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லேண்ட் ஏரியாவை கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சூப்பரான ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much for watching. This is Nitish. I'm signing off. See you in the next video. Until then, bye bye.